ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கௌஷிக முருகரப்பா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகா சரணம். நான் சௌக்கியமாக இருக்கேங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறு உயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயிலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை காத்து அளிப்பான் அப்படின்னு நம்ம கம்பராமாயணத்தில் வாயுவின் பயந்தனான ஹனுமனை பற்றி போற்றி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, நேற்று நம்ம டியூஷனில் ஹனுமருடைய பூஜை குழந்தைங்களோட ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க. நான் ஒரு 8 வருஷமாக அனுமருடைய வழிபாடை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேங்க. இவ்வளோ வருஷமாக வீட்டில் தாங்க பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த தடவை ரொம்ப சிறப்பாக குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி நான் அனுமருக்கு என்னென்னலாம் தேவையோ, துளசி கட்டுறதா இருந்தாலும் இருக்கட்டும், பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நாங்கள் எல்லாருமே பார்த்து பண்ணியிருந்தோங்க. குழந்தைங்க இதை நான் மார்னிங்கே பண்ணலாம் அந்த பூஜையை நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லியே ஆகணும். நான் டியூஷன் படிக்கிறதுலேருந்து சின்ன வயசில் இருந்து நான் டியூஷனுக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரு ஆசைங்க. குழந்தைங்க வெறும் கல்வியை மட்டும் ஹோம்ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு போகிற ஒரு டியூஷன் சென்டர்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான ஒழுக்கத்தையும், பண்பு, பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை, அதே மாதிரி மற்றவங்க பெரியவங்களை எப்படி மதிக்கிறாங்களோ சின்னவங்களை கூட மதிக்கணுன்றது கூட சொல்லிக் கொடுக்கணும்னு நான் எப்போவுமே நினைப்பேங்க. டியூஷன் ஆரம்பித்தது என்னுடைய கனவு இப்போ கிடையாதுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது நம்ம ஃப்யூச்சரில் இப்படி தான் குழந்தைங்களை நல்வழிப்படுத்தணுன்றது அப்போவே எனக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு விதைங்க. அதனால தான் எல்லா வழிபாடும் என்ன ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இந்த இறை வழிபாட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இறையுடைய சக்தி நிச்சயமாக உணரணுங்க. எந்த ஒரு சின்ன வயசில் உணர்ந்தால் மட்டும்தான் குழந்தைங்க மென்மேலும் வளரும் பொழுது அவங்களும் அதே நல்லொழுக்க அதே ஒரு பொறுமை, நிதானம், ஆற்றலோட கண்டிப்பாக வாழ்க்கையில் மென்மேலும் வளருவாங்கங்க. அதை நிச்சயமாக விதைக்கணும்னு எப்பொழுதும் நான் நினைப்பேங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ஆஃபலி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்தது. அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு படித்து முடிச்சுட்டு நம்ம சாமி படிக்கக்குள்ளே குழந்தைங்களையும் அழைச்சிருந்தாங்க. குழந்தைங்க அழகாக வந்து சாமி கும்பிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களும் வந்து அனுமர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஒரு இறையாற்றலோ இறை சக்தியோ இல்லை ஆன்மீக சொற்பொழிவோ வந்து வயசான காலத்தில் குழந்தைக்கு தெரியணும்னு நினைக்கிறது முற்றிலுமே வந்து அது தவறான கருத்துங்க. ஏன்னா ஒரு சின்ன வயசில் குழந்தைக்கு எதை நம்ம ஊட்டுறோமோ அது தாங்க மேலே ஒரு 60-70 வயசு வரைக்கும் அது ஒரு பெரிய ஆலமரமாக, ஒரு விருதா, எல்லாருக்கும் தாங்க போகிற ஒரு பெரிய மரமாக எப்பொழுதும் இருக்குங்க. அது தாங்க நான் எப்போவுமே நம்புவேன். எனக்கு இந்த வயசில் தெரிஞ்ச இந்த கல்வியுடைய ஞானமோ இது எல்லாத்துக்கும் மேலே இறையாற்றலுடைய ஒரு பக்தியும் உண்மையும் இருக்கிறதால தாங்க நான் எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அது ஸ்ப்ரெட் ஆகுது. மாந்தோரணத்துலேருந்து வெத்தலை மாலையிலேருந்து எல்லாமே பார்த்து பண்ணும்பொழுது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எனக்கு கோலெல்லாம் அவ்வளோ சூப்பராலாம் போட வராதுங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் மனசார பண்ணுவேன், அவ்வளோதாங்க. ஆனால் பிரசாதம் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம கோச் தான் ரெடி பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு வெறும் கையோடு அனுப்பிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களால என்ன முடியுமோ அவள் பாயசம் நாங்கள் செஞ்சு மனசார இறைவனுக்கும் படைச்சிட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுத்தோம். அவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? வீட ரொம்ப பிடிச்சிருக்கா?